ஐஸ்வர்யா, ஆ? இப்ப நான் அருளை வச்சு அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். இவன் உன் கழுத்துல தாலி கட்டினதும் இவன் குடிபோதையில தான் உனக்கு தாலி கட்டினான்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நீ பிரச்சனை பண்ணணும். இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்ததா எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு நாங்களும் உனக்கு உதவி பண்ணுவோம். புரியுதா? ஆ, புரியுது. எப்படியோ நான் இவர் கூட வாழணும். எனக்கு அதான் வேணும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நல்லதான் நடிக்கிறா. கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்கோம். சரி, இப்ப அருளை எழுப்புங்க. எழுப்புறதா? இப்பதான் கஷ்டப்பட்டு அவனை மயக்கம் போட வச்சிருக்கோம். அவனை போய் எழுப்பணும்னு சொல்ற? பின்ன மயக்கத்துல இருந்தா இவன் எப்படி அவ கழுத்துல தாலி கட்டுவான்? நீ சொல்றது சரிதான். அவனை எந்திரிக்க வச்சிடலாம். ஆனா எப்படி தாலி கட்ட வைக்கிறது? அவ கழுத்துல இவன் எப்படி தாலி கட்டுறான்னு பொறுத்திருந்து பாருங்க. சரி, முதல்ல அவனை எழுப்பி உட்கார வைங்க. நீ உட்காரு. அருளு, அருளு. அக்கா வாய்ஸ் அப்படியே அக்கா குரலையே பேசுற? அருளு, தாலி கட்ட போற நேரத்துல இப்படி தூங்கி வழியாதப்பா. ராத்திரி சரியா நீ தூங்கலையா? தாலி கட்டுற நேரமா? என்னம்மா சொல்றீங்க? அட ஆமாப்பா. இப்ப நீ கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்க. உன் பக்கத்துல நந்தினி இருக்காப்பா. அவ கழுத்துல இப்ப நீ தாலி கட்டுப்பா. மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த ஜூஸ் குடிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லப்பா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. நீ சீக்கிரமா தாலி கட்டுப்பா. சரிம்மா. இந்த கனகா சாதாரண ஆள் கிடையாது போல இருக்கே. பா, எப்படி ப்ளே பண்றா? இவள பூக்காரின்னு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ பயங்கரமான வித்தக்காரியா இருப்பா போல இருக்க.